சமுத்திரகுப்தன் எண்ணினான். அஸ்வமேத யாகத்தின் முக்கியமான பகுதியா குதிரை ஒன்றை முன்ன ஓட விட்டு அதுக்கப்புறம் அரசன் பல்வேறு நாடுகள் மீது திடீர் படையெடுப்பை நடத்தி அவர்களை ஜெயிச்சு வருவது தான் இந்த அஸ்வமேக யாகத்தின் முக்கியமான பகுதி. அதன்படி சமுத்திரகுப்தன் ஆரியவர்தம் முழுசையும் கைப்பற்றி தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிட்டான். வடக்கில் வெல்வதற்கு ஆளே இல்லாதால அஸ்வமேத யாக சடங்க தெற்கையும் முயற்சி பண்ணான். கிழக்கு கடற்கரை ஓரமாக தென்னகத்தி நாடுகள் மீது சமுத்திரகுப்தன் படையெடுத்திருந்தான். கலிங்கம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 11 மன்னர்களே அவன் ஜெயிச்சான். அதுக்கப்புறமா பல்லவ நாட்டின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் மீதும் அவன் படையெடுத்தான். அப்போது பல்லவ நாட்டை விஷ்ணுகோபன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான்.